அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமான ரமதானுடைய முதல் 10 இன்றோடு விடைபெறுகிறது. அல்லாஹ் தஆலா காலமெல்லாம் ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய சாலிஹீன்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. இன்று ஓதப்பட்ட சூரை யூசுஃபிலே அல்லாஹ் தஆலா நஃப்ஸை பற்றி சொல்லி காண்பிக்கிறான். இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி. மனிதனுடைய ஆத்மா நஃப்ஸ் என்பது அவனுக்கு தீமையைத்தான் ஏவும். இல்லா மா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு யாருக்கு ரஹ்மத் செய்தானோ அவர்களை தவிர. ரப்பினுடைய ரஹ்மத் ஏற்பட்டு விட்டால் மனிதனுடைய நஃப்ஸும் கூட அவனுக்கு அடங்கி விடுகிறது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே உணர்த்தி காண்பிக்கிறான். கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, மனிதன் 2 கூறுகளால் ஆனவன். மனிதனை பொறுத்தவரையிலே 2 கூறுகளால் ஆனவன் தான் மனிதன். ஒன்று உடல், இன்னொன்று உள்ளம். ஆனால் உடலியல் தேவைகளைப் போலவே உள்ளத்தினுடைய தேவைகளும் இருக்கிறது என்பதை பலர் உணர்வதே இல்லை. உடலுக்கு எப்படி பல விதமான தேவைகள் இருக்கிறதோ அதே போல நம்முடைய உள்ளத்திற்கும் பலவிதமான தேவைகள் இருக்கிறது என்பதை மனிதன் உணர்வதே இல்லை. இதுதான் மனிதனுடைய நிம்மதி குறைவுக்கு காரணம். உலகத்திலே மனிதர்கள் ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், மனிதனுடைய உடலுக்கு எப்படிப்பட்ட பல தேவைகள் இருக்கிறதோ அதே போல நம்முடைய உள்ளங்களுக்கும் சில விதமான தேவைகள் இருக்கிறது என்பதை உணராததுதான் மனிதனுடைய நிம்மதிக்கு காரணம் என்று பெருமக்கள் சொல்வார். நம்முடைய முன்னோர்கள் குறைவாகத்தான் சம்பாதித்தார்கள், ஆனால் நல்லபடியாக வாழ்ந்தார்கள். நம்முடைய முன்னோர்களை பொறுத்தவரையிலே குறைவாகத்தான் சம்பாதித்தார்கள், ஆனால் அவர்கள் நிறைவாக வாழ்ந்தார்கள். இன்று நிறைய சம்பாதிக்கிறோம், குறைவாகத்தான் வாழ்கிறோம். நான் ஆயுள் காலத்தை சொல்லவில்லை, நிம்மதியை சொல்கிறேன். இன்று நிறைய சம்பாதிக்கிறார்கள், ஆனால் குறைவாகத்தான் வாழ்கிறார்கள் அவருடைய நிம்மதியை பொறுத்தவரையிலே. அருமையான பெருமக்களே, அன்றைய கூட்டு வாழ்க்கை, குடும்பத்திலே கூட்டு வாழ்க்கை இருந்தது. அந்த கூட்டு வாழ்க்கையிலேயும் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திருப்திகரமான வாழ்க்கை என்ற பெருமக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே 4 சுவர்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை, 4 சுவர்களுக்கு உள்ளே உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு தொலைக்காட்சி பெட்டி, ஒரு ஏசி, ஒரு ஃபிரிட்ஜ், ஒரு 5-6 சேர் போட்டு ஒரு ஹோம் தியேட்டர், இப்படி ஒரு சின்ன 4 சுவர்களுக்கு உள்ள ஒரு வாழ்க்கை தான். ஆனால் இன்றைய அறிவியல் ஆய்வு சொல்கிறது, கிட்டத்தட்ட 400 மில்லியன் மனநோயாளிகள் உலகமெல்லாம் பரவி இருக்கிறார். மனநோயாளிகள் உலகத்திலே கிட்டத்தட்ட 400 மில்லியன் மனநோயாளிகள் இருக்கிறார் என்று நமக்கு ஆய்வு சொல்லி காண்பிக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உடலினுடைய இந்த ஒப்பனைக்கு யாரும் குறைவு வைப்பதில்லை. உடலினுடைய இந்த ஒப்பனைக்கு யாரும் குறை வைப்பதில்லை. ஆனால் ஆன்மாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை யாரும் செய்வதும் இல்லை. அதை பற்றிய சிந்தனையே இல்லை என்ற காரணத்தினாலேதான் பழமொழியிலே சொல்வார்களே, யானையின் உடல் எறும்பின் ஆன்மா என்று. யானையினுடைய உடல் இருக்கிறது, ஆனால் அவருடைய ஆன்மா எறும்பை போல இருக்கிறது. உருதுல சொல்வாங்க, பாகர் சேர்வாணி அந்தர் பரேசானி. பாகர் சேர்வாணி பார்த்தா வெளியில அப்படி கோலம் தான், ஆனால் உள்ள முழுவதும் கவலை. பாகர் சேர்வாணி அந்தர் பரேசானி என்று சொல்வதை போல் இந்த உள்ள நிலைப்பாடுகள் என்பது இருக்கிறது. அருமையான பெருமக்களே, உடல் சார்ந்த காரியங்களுக்கு நாம் காட்டும் அக்கறையிலே ஒரு சிறு பகுதி கூட நம்முடைய உள்ளத்தின் மீது நாம் காட்டுவதே இல்லை. உடல் சார்ந்த இந்த காரியங்களுக்காக நாம் காட்டக்கூடிய அக்கறை என்பது கொஞ்சம் நஞ்சமல்ல. உணவு என்பது தேவைதான், உடை என்பது தேவைதான், உறையில் என்பது தேவைதான், பணம் என்பது தேவைதான். இது தேவையில்லை என்று யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் இது மாத்திரம்தான் வாழ்வின் எல்லா விதமான நிம்மதிக்கும் வழிகாட்டும் என்று சொன்னால், இதை பெற்றிருக்கக்கூடிய எல்லோருமே நிம்மதியாக இருக்க வேண்டுமே. இன்று உலகத்திலேயே பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்ற ஒரு நாடு, பட்ஜெட் போடும் பொழுது உபரி பட்ஜெட் போடக்கூடிய ஒரே நாடு ஸ்பெயின் நாடு. ஸ்பெயின் நாடு இருக்கிறது. உலகத்தில் எந்த நாடு பட்ஜெட் போட்டாலும் பற்றாக்குறை தான் காமிக்கும். வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு, பற்றாக்குறை இவ்வளவு என்றுதான் உலக நாடுகள். அது இன்னைக்கு அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாரத தேசமாக இருந்தாலும் சரி, பற்றாக்குறை பட்ஜெட் தான் போடக்கூடிய நிலை. ஆனால்
பற்றாக்குறை அல்ல, எப்பொழுதுமே நிறைவான நிறமிஞ்சிய பட்ஜெட் போடக்கூடிய ஸ்வீடன் நாடு இருக்கிறதே, உலகத்தில் அதிகமாக தற்கொலை நடக்கும் நாடுகளிலும் ஸ்வீடன் முன்னணி. பொருளாதாரத்தை மேம்பட்டிருக்கிறார்களே, உடல் ரீதியான தேவைகளிலே மேம்பட்டிருக்கிறார்களே, ஆனால் வாழ்க்கையில ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட தற்கொலைக்கு ஆளாகிறார்கள்? வாழ்க்கையில இப்படிப்பட்ட தற்கொலைக்கு மனிதர்கள் ஏன் ஆளாகிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். என்று சொன்னால் அருமையான பெருமக்களே, நாம் வரலாற்றிலே படிக்கிறோம், மர நிழலிலே தங்களுடைய கைகளிலே இருந்த பொருள்களை சுருட்டி தலையிலே வைத்துக் கொண்டு நிம்மதியாக தூங்கினார்கள் நம்முடைய முன்னோர்களான சலீஃபாக்கள். மர நிழலில் அவர்கள் படுத்து தூங்கினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு இருந்த ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலத்தினுடைய விளைவிற்கே தங்களுடைய கைகளை மடக்கிய தலையிலே வைத்துக் கொண்டு நிம்மதியான தூக்கங்களை தூங்கினார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலே சாதாரண எலிகளுக்கு கூட எத்தனை பூனைப்படைகள் தேவைப்படுகிறது, சாதாரண எலிகளுக்கு கூட எத்தனை பூனைப்படைகள் தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலை இல்லாததற்கான காரணம் என்னன்னு சொன்னா நிம்மதி இழந்து விட்டிருக்கிறார். அருமையான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா மனிதனுடைய மனங்களை பற்றி சொல்கிறான். இன்று ஓதப்பட்ட சூரா யூசுஃபிலே சொல்கிறான், இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, மனிதனுடைய மனம் இருக்கிறதே தீமைகளை தேடும். அந்த தீமைகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான, அம்மாராவினுடைய தீமைகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரே வழி இல்லாமா ரஹிம ரப்பி, ரப்பினுடைய ரஹ்மத்தை பெற்றிருந்தால் என்று. ரப்பினுடைய ரஹ்மத்தை பெற்றிருந்தால் அந்த நஃப்ஸ் அம்மாராவிலிருந்து மனிதன் பாதுகாப்பை பெறலாம் என்று சொல்லும். அதே போல மனிதனுடைய நஃப்ஸை பற்றி குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. லவ்வாமா என்று ஒரு இடத்திலே சொல்லும், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா என்று சொல்லும். நஃப்ஸிலே லவ்வாமா என்று ஒன்று இருக்கிறது. இங்கே எப்படி அது அம்மாரா என்று சொல்கிறதோ அதே போல லவ்வாமா என்று ஒரு நஃப்ஸ் இருக்கிறது. அதே போல முத்மஇன்னா என்று ஒரு நஃப்ஸ் இருக்கிறது. யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, சாந்தம் பெற்ற நிம்மதி பெற்ற நஃப்ஸே அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, சாந்தம் பெற்ற நிம்மதியான ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, அல்லாஹ்வின் பால் நீ அவனை பொருந்திய நிலையிலும் அவன் உன்னை பொருந்திய நிலையிலும் ரப்பிடத்தில் நீ செல் என்று அல்லாஹ் தஆலா ஆத்மாவை பார்த்து சொல்வான் என்று வருகிறதே, அது நஃப்ஸ முத்மஇன்னா. இப்படி குர்ஆன் நஃப்ஸை பல வகையாக பிரிக்கிறது. பெருமக்களே, உலகத்தை பொறுத்தவரையிலே மிருகங்களுக்கு ஆசை மட்டும்தான் உண்டு. மிருகங்களை பொறுத்தவரையிலே அதற்கு ஆசை மாத்திரம்தான் உண்டு. அடிமனிதன் என்பது இல்லை. அல்லாஹ்வுக்கு வணக்கம் வழிபாடுகள் செய்ய வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லை. மலக்குமார்களை பொறுத்தவரையிலே அவங்களுக்கு அல்லாஹ்வை அடிமனங்களை தவிர ஆசைகிறதே கிடையாது. ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, குர்ஆன் சொல்லுது. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு பாவமான சிந்தனைகளுடைய கல்வையும் தந்திருக்கிறான், இறையச்சமுள்ள அந்த கல்வையும் சேர்த்து தந்திருக்கிறான். நஃப்ஸ் நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லும், நன்மையையும் தூண்டும், கெட்டதையும் தூண்டும். இந்த ஒரே படைப்பு மனித படைப்பு தான். இந்த மனிதனில் தான் இப்படிப்பட்ட நஃப்ஸ் என்பது இருக்கிறது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. மனசை அதனுடைய போக்கில முதல்ல விட்டுவிடக்கூடாது. மனசு ஒண்ணு சாப்பாடு தேவையில்லை, பசிக்கலாம் இல்லை, சாப்பிட்டுட்டு அப்பதையே நஃப்ஸ் கேட்கும் சொல்றோம் இல்லையா. மனசு அதனுடைய போக்கில விடக்கூடாது. மனதை அதனுடைய போக்கில விட்டால் என்ன ஆகும்? மனதை அதனுடைய போக்கிலே விட்டால் என்ன ஆகும்? ஹதரத் இமாம் முஹம்மது ஷரஃபுத்தீன் அல்-பூஸ்ரி அவர்கள், ஆஷிகுர் ரசூல், நாயகத்தின் காதலர் இமாம் முஹம்மது ஷரஃபுத்தீன் அல்-பூஸ்ரி அவர்கள் சொல்வார்கள், வன்னஃப்ஸு கத்திஃலின் துஹ்மில்ஹு ஸப்ரனா ஹுப்பிர் ரவாஹி வ இன் தஃதிம்ஹு யன்ஃபதினி. மனசு அதனுடைய போக்கில விட்டா என்ன ஆகும் என்று சொல்கிறார்கள். அதனுடைய போக்கிலே நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னால் குறிப்பிட்ட பருவத்தில் பால் குடி மறக்கடிக்க செய்யணும். சின்ன பிள்ளை பால் குடிக்கிறான் தாயினுடைய மடுவல என்று சொன்னால் குறிப்பிட்ட வயசுல பால் குடி மறக்க செய்யணும். வாயில் நிறுத்தியாவது கசப்ப தேய்ச்சி புள்ள அழுதாலும் தாய் விடுறாங்களா? அப்படி மறக்கடிக்க செய்யவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வளர்ந்தாலும் பால் குடிச்சுட்டு தான் இருப்பான். எவ்வளவு வளர்ந்தாலும் அந்த பால்குடி தன்மையை விட்டும் அது அவனுக்கு கஷ்டம் நிப்பாட்டுவது. ஆனாலும் கூட நஃப்ஸ் என்பது அப்படித்தான் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்தி வைக்கவில்லை என்று சொன்னால் குறிப்பிட்ட பருவத்தில் பால்குடி மறக்கடிக்க செய்தால்தான் பால்குடியை அந்த பிள்ளை மறக்கும் என்பதை போல நம்ம நஃப்ஸ் என்பது இருக்கிறது விட்டு பிடிக்கலாம் என்பது மனிதனுடைய மனதின் விஷயத்தில் சரிப்பட்டு வராது. விட்டால் பிடிக்க இயலாது என்பதுதான் அதனுடைய தன்மைன்னு சொல்லுவான். விட்டு பிடிக்கிறான் கொஞ்சம், அது நஃப்ஸுக்கு தருகிறது. நஃப்ஸை பொறுத்தவரையில விட்டா பிடிக்க முடியாது. அப்படிப்பட்டதுதான் நஃப்ஸ்
என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமிக்க அருமையான பெருமக்களே, இந்த நஷ்டை பொறுத்தவரையில விட்டா பிடிக்க முடியாது. அதனாலதான் நஃப்ஸுக்கு மாற்றம் செய், ஷைத்தானுக்கு மாற்றம் செய் என்று அல்லாஹ் ரசூலுடைய ஆயத்தின் கருத்தை இமாம் முஹம்மது ஷரஃபுத்தீன் பூஸ்ரி அவர்கள் தங்களுடைய உருதா காவியத்தில் சொல்வார். டெல்லியில நிசாமுத்தீன் வலின்னு சொல்லி ஒரு பெரிய இறைநேசர் இருந்தான். இன்னைக்கு நிசாமுத்தீன் ஒரு ட்ரெயின் ஒன்று ஓடுது இல்லையா, அது அவங்க பேர்ல தான். நிசாமுத்தீன் சொல்லி ஒரு ட்ரெயின் ஒன்று ஓடுது இல்லையா, டெல்லியில இன்னைக்கு அடக்கப்பட்டிருக்கிறாங்க. நிசாமுத்தீன் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சீதே. அவங்க பயான் செய்தாங்கன்னா அது தனி ஆற்றலுள்ளதா இருக்கும். நல்ல அற்புதமான பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள். ஒரு நாள் அவங்க மயக்க நிலையில் ஆயிட்டாங்க. மயக்க நிலையில் ஆயிட்டாங்கன்னு சொன்ன உடனே எத்தனையோ வைத்தியரை கூட்டு கொண்டு பாக்குறாங்க. ஒரு கதையும் நடக்கல. டெல்லியில ஒரு வைத்தியர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாருன்னா அவங்களுடைய உடல்ல எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குது அதை கூர்ந்து பார்த்துட்டு அவங்க கை வைப்பாரு, அது சுகமாயிடும். ஆனா ஒரு முஸ்லீம் அல்ல. அப்படி ஒரு வைத்தியர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு நம்ம பாபாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க தூக்கிட்டு போனாங்க. அவர் போன அப்படியே கல்பை பார்த்துக்கிட்டே இருந்தார். கல்பை கொஞ்ச நேரம் பார்த்து அதுல கை வச்சார், குணமாயிட்டா. மயக்கம் தெரிஞ்சுட்டாங்க. மயக்கம் தெரிஞ்ச உடனே அதுக்கு பிறகு இங்க நிசாமுதீன் வலியினுடைய சீடர்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, ஆச்சரியமா இருக்குது, நீங்க பாபாவுக்கு இப்படி நீங்க சுகத்தை தந்துட்டீங்க, இந்த ஆற்றல் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க ஒண்ணு செய்யறது இல்லை, சாதாரணமா நீங்க ஒண்ணும் செய்யறது இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட நிலையை நீங்க கை வச்சு எனக்கு சில காரியங்களை செய்றீங்க, ஆனா நல்ல குணம் கிடைக்குது, என்ன செய்யறீங்கன்னு கேட்டாங்க. அந்த வைத்தியர் சொன்னாரா, ஒண்ணும் செய்யறது இல்லை, நான் பார்த்த உடனே என் நஃப்ஸ் என்ன சொல்றதுன்னு பார்ப்பேன். என் நஃப்ஸ் சொல்றதுக்கு மாற்றம் பண்ணுவேன். என் நஃப்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு மாற்றமா நான் செய்வேன். அது என்ன மாற்றமா செய்யறதோ அது சாதாரணமா நடக்கும். அதனால அது உங்க வேதத்துல படிச்சதுதான். நான் சொந்தமா படிச்சதுதான் ஒண்ணும் இல்லை. நஃப்ஸுக்கு மாற்றம்னா நாம பிழைச்சிக்கலாம், வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது உங்க வேதத்துல நான் படிச்சேன். அதனால என்னுடைய வைத்தியத்தினுடைய அடிப்படையை நஃப்ஸுக்கு மாற்றம் பண்றதுதான். அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா, எங்க வேதத்துல ஒரு விஷயத்தை படிச்சே இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க, காலமெல்லாம் அதை பின்பற்றினா நீங்க எவ்வளவு உயர்ந்துருவீங்கன்னு கேட்டாங்க. காலமெல்லாம் நீங்க அதை பின்பற்ற எவ்வளவு உயர்ந்துருவீங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு பிறகு அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப அவருடைய சீடர்கள்லாம் சொன்னாங்கன்னா, யாரோ ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம இந்த செய்தி வந்தாரு, வந்த உடனே அதுக்கு நீங்க அப்படி இப்படி பார்த்து உடனே களிமா சொல்லிட்டீங்களா, என்ன இப்படி ஆயிட்டீங்க? எதிரையுமே நஃப்ஸ பார்ப்பேன், இப்போ பார்த்தேன், களிமா சொல்லாதே நஃப்ஸ் சொல்லு, களிமா சொல்லாதே நஃப்ஸ் சொல்லுங்க, அதனால பார்த்தேன் நஃப்ஸுக்கு மாற்றம் பண்ணுங்கிறதுக்காண்டி நான் களிமா சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. நிசாமுத்தீன் வலி சொன்னாங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்கா நாங்க வரல, அவருக்கு உடம்பு சரியாகிறதுக்கு தான் நாங்க வந்தேன். அவங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக நாங்க வரல, அவங்களுடைய உடம்பு சீராகிறதுக்கு தான் வந்தேன்னு சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அஜ்சாமிக்கும். நம்ம கல்புல அடித்தளமாக பதிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய தோற்றங்களை பார்ப்பதில்லை, அது முக்கியம் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு முக்கியம் இல்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அஜ்சாமிக்கும், உங்களுடைய தோற்றங்களை உங்களுடைய உருவங்களை ரப்பு பார்ப்பதில்லை, வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய கல்புகளை பார்க்கிறார். மனிதனிடத்தை அல்லாஹ் தஆலா பார்ப்பதை உங்களுடைய கல்வியை பார்க்கிறார். அதனால்தான் கல்புல் முஃமின் அர்ஷுல்லாஹ், முஃமினுடைய கல்வி என்பது அல்லாஹ்வின் சிம்மாசனம். அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய இடம். எங்கெல்லாம் தேடுறான், அல்லாஹ் இருக்கிறது நம்ம கல்வில இருக்கு. கல்புல் முஃமின் அர்ஷுல்லாஹ், முஃமினுடைய கல்வி இருக்கிறதே. அருமையான பெருமக்களே, அந்த ரப்பு இருப்பதற்கான ஒரு அருகதையை நம்முடைய கல்வில உண்டாக்க வேண்டாமா? ரப்பு குடியிருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அருகதையை நம்முடைய நஃப்ஸுக்கு உண்டாக்கி கொள்ள வேண்டாமா என்று பெருமக்கள் கேட்பார். சாதாரணமாக ஒரு தூசு வடிந்த நாற்காலியில கூட நாம உட்கார்றதில்லை, அதுக்கு யோசிக்கணும். மாசு வடிந்த கல்வில அல்லாஹ் எப்படி உட்காருவான்னு கேட்கிறார். ஒரு தூசியான நாற்காலியோட நம்ம உட்கார்றது யோசிக்கிறோம். மாசுபடிந்த பாவங்கள் நிறைந்த தவறான சிந்தனைகள் கொண்ட, அடுத்தவர்களை அழிப்பதற்காக உள்ள தீய குணங்கள் கொண்ட மனிதனுடைய மனோநிச்சையை நிறைத்திருக்கக்கூடிய இந்த உள்ளத்தில் நம்ம எப்படி குடிவேறார் பெருமக்கள் கேட்கிறார். அருமையான பெருமக்களே, அதனாலே மனிதனை பொறுத்தவரையிலே அவனுடைய உயர்ந்த தரஜாவுக்கும் நிம்மதிக்கும் ஈருலக வெற்றிக்கும் அல்லாஹ் ஒரே வார்த்தையிலே சொன்னான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. யார் அதை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள், யார் அதை பாவங்களால் தவறான சிந்தனைகளால் அழுக்காக்கிக் கொண்டார்களோ அவர்கள் நஷ்டப்பட்டார். இந்த ஆத்மா நிம்மதி வருவதும் இந்த ஆத்மாவிலே பரிசுத்தம் ஏற்படுவதும் எதை கொண்டு? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு கல்புகள் நிம்மதி பெறுகிறது என்று சொன்னான். மனிதனுடைய கல்புகள் நிம்மதி வருவது அல்லாஹ்வுடைய திக்ரால் நிம்மதி வருகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய இதயம் இருக்கிறதே காண்ட பூமியை போல, மழை வந்து அந்த பூமியை செழிப்பாக்குவதை போல சாலிஹீன்களுடைய நல்ல சொற்கள் உங்களுடைய உள்ளங்களை செழிப்பாக்குகிறது. எனவே அந்த மஜ்லிஸில் அமருங்கள் சொன்னார். அப்படிப்பட்ட சாலிஹீன்களுடைய மஜ்லிஸ்களிலே, நல்ல திக்ர்களிலே அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை கொண்ட கல்வை நீங்கள் நிரப்புங்கள். அது நிம்மதி பெறும். வாழ்க்கையிலே அல்லாஹ் குடியிருக்கக்கூடிய இடமாக கல்பு ஆகும் என்று பெருமக்கள் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா நிம்மதியான கல்வை கொண்டருள்வானாக. உடலியல் தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவதை போல அதைவிட மேலாக நம்முடைய கல்வியில் அல்லாஹ் நிம்மதியை தருவானாக. மோமின்களின் குடியிருக்கும் இடம் அல்லாஹ்வுடைய மனிதனுடைய கல்புதான். அல்லாஹ்வுடைய அரிசி என்ற ஹதீஸிலே வருகிறது. அப்படிப்பட்ட கல்பாக அல்லாஹ் நம்முடைய கல்வை ஆக்கி அருள்வானாக. அது சீர்பெற்றால் எல்லாம் சீர்பெறும் என்று சொன்னார்களே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட கல்பாக அல்லாஹ் நம்முடைய கல்வை ஆக்கி அருள்வானாக. அது சீர்பெற்றால் எல்லாம் சீர்பெறும் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட கல்பாக அல்லாஹ் நம்முடைய கல்வை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.